படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லவ்வர்ஸ் பேர்ஸ்லாம் வந்து இந்த ரிசார்ட் ஏரியா அந்த மாதிரிலாம் போறாங்கல்ல, அந்த மாதிரி போறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். போக வேண்டாம், போனா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கங்கிறது தான் படம். ஒரு எந்த சொல்றதுன்னா மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல அழகா அந்த ஃபாரஸ்ட் அண்ட் அந்த ரிசார்ட்டை மட்டுமே சுத்தி சுத்தி எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. லிச்னு ஒரு படம் பார்த்தோம் பிரதர், எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு இன்னைக்கெல்லாம் வந்து இளஞ்சோடிகள் வந்து காட்டில் தனிமையான ரிசார்ட் அது மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் இதுக்கு போகிறாங்க. அங்கே 4-5 ஆண்கள் வந்து இவங்களுக்கு உதவுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவ கூட வந்த ஆண் நண்பன் இல்லைன்னா அவங்களோட சுய புத்தி எப்படி மாறுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இந்த படம். ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு மொத்த கெஸ்ட் ஹவுஸுக்கும் உணவுப் பொருள், பழம், காயெல்லாம் அந்த காட்டிலேருந்து கொண்டு வர்றவர் ஒரு காட்டுவாசி. அந்த காட்டுவாசி குதிரையும் கையுமா இருக்காரு. அவர் தான் ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா அந்த ஆள் மனிதத்தன்மையோட இந்த ஜோடியை கவர்ந்து பண்ண முயல்றாரு. கவர்ந்து பண்ணி அனுப்புனாரா இல்லையாங்கிறது கிளைமாக்ஸ். படம் கேரளா விஷுவலோட கேரளா டீம் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட அவங்களோட அந்த இடத்த எவ்வளோ அழகா காட்ட முடியுமோ விஷுவலாக அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. ட்ரிப்பு போகணுன்னா தனியாக போகாதீங்க, கேங்காக போங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதோட சோஷியல் மெசேஜ் எல்லாருக்குமே மொத்தமாகவே ட்ரிப்பு போகணுன்னா தனியாக போய் எங்கேயும் மாட்டிக்காதீங்க. இதில் என்ன சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப வலிமையானவங்க. மனசளவுலையும் தைரியத்திலவுலையும் ஒரு உடல் அளவிலும் நம்ம நினைப்போம் பசங்க தான் நம்மளை விட வலிமையானவங்க. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்து சில டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குறவலை கடிச்சு அந்த ஹீரோயினி துப்புறாங்க, பயங்கரமா இருக்கு. தேட்டரே பார்க்கும்போது வா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கே ஒரு சமயம் அப்படியே ஒரு பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹீரோயினி சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே புதுமுகம், அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரே லொகேஷன் தான், பட் போர் அடிக்காம போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். படம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். மலையாள படம் மாதிரியே தெரியல, தமிழ் படம் மாதிரி இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கதை வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது படம். எப்படி ஆமாம், காட்டிலே நடக்கிற மாதிரி ரெசார்ட்டில் போய் தனியாக மாட்டினா என்ன பிரச்சனை வரும் அது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நல்லா விறுவிறுப்பாக இருக்குது படம். ஒரு தடவை பார்க்கலாம் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். நம்ம நிறைய மூவிஸ் இப்போ மர்மர் பார்த்தோம், அந்த ரிலேட்டட் தான். பட் வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ணி போகக்கூடாது. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு தெரியாம அவங்களோட க்ளோஸ் ஆகுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோங்கிறது தான் இந்த படத்தோட. கண்டிப்பா கண்டிப்பா கேர்ள்ஸை பத்தி தான். கேர்ள்ஸோட அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு எதுவும் சொல்லலை. பட் அப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் போனால் நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் வரும். ஸோ ரிசார்ட்டுக்கு இந்த மாதிரி பர்சனலாக அந்த மாதிரி இடத்து வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றத இந்த படத்துல சொல்றாங்க. எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. மேக்கிங் மியூசிக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த ஸ்டோரியில வந்து எல்லாருமே நெகட்டிவ் ரோல் தான். அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த காட்டு குதிரை ஓட்டுவாங்கல்ல, இந்த காட்டுவாசிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்க மனுஷத்தன்மை கூட மனுஷங்களுக்கு இல்லை அப்படிங்கறத தான் நமக்கு சொல்ல வராங்க. அவர் தான் கடைசியா வந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி. ஓகே தான். ஓகே இந்த வீக்ல ரிலீஸ் ஆகிற படத்துல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லர். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நம்ம நெக்ஸ்ட் சீன் என்ன இருக்க போகுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடய நம்மள உட்கார வச்சு பார்க்க ஓகே. மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்மள நெக்ஸ்ட் சீன் என்னங்கிற யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ், மேக்கிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 5-6 மிருகங்கள் இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துருது. அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த சீன்ஸ்லாம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி எங்கே வேணாலும் ஜோடியை கூப்பிட்டு ஊர் சுற்றலான்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமட்டியால் அடிக்கிற பாடத்தை கொடுத்துருக்கு இந்த படம். உண்மையாகவே சிலந்தி வலைக்குள்ளார அகப்பட்டோம்னா என்ன ஆகும், அதுமாதிரி அட்டைப்பூச்சிக்கிட்ட மாட்டினோம்னா ரத்தத்தை உறிஞ்சிட்டு தானே வரும். அதுதான் லிச்சுன்னு இந்த படத்துக்கு அட்டைப்பூச்சியோட ஆங்கில பெயரை வச்சுருக்கிறாங்க. இந்த படம் மலையாளம் இல்லைங்க, தமிழ் படம். மலையாள வாடை கொஞ்சம் கூட இல்லை. அந்த காடு இதுதான் மலையாள ஊர். ஆனால் காட்டு அழகு, கட்டிலம் குமரிகள் 2-3 பேரோட அழகு இதெல்லாமும் படத்தில் இருக்குது. ஆண்கள் தான் இப்படி இந்த பெண்ணை அடையிறதுக்கு போராடுறாங்கன்னா, ஒரு பெண்ணும் அவங்களுக்கு உதவியாக என்ன பண்ணுறா வில்லி அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ட்ரீட்டு, அதாவது ஹாரர் ட்ரீட்னே சொல்லலாம். ஹாரர்ன்றதை விட கிரைம் த்ரில்லர் ட்ரீட். ஆமாம், ஹாரர்னா பேய் வரணும். இதுக்கப்புறம் இவங்க கொண்டு போட்டவங்க பேய் ஆகிறாங்களா, நம்ம பார்ட் 2 பண்ணலாம்.
இந்த படத்துல மியூசிக் வேற லெவல் ஜி. நான் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சது கிளைமாக்ஸ் வரைக்கும் அந்த மியூசிக் வந்து நின்று பேசிருச்சு இந்த படத்துல. அதுவும் ஒரு பாட்டு, கண்ணில் காணும் மனிதர்கள் எல்லாம் அப்படியே உரைநடை மாதிரியே இருக்குது பாட்டு. அதுல ஒரு ஒரு வரையும் நமக்கு நல்லா புரியுது. நம்ம ஊர் மியூசிக் டைரக்டர்கள் கூட அங்கங்க வார்த்தை புரியாம இசை ஜாலம் புரிஞ்சிருவாங்க. இங்க அவ்வளவு தெளிவா தமிழ் அந்த பாட்டு வந்து வேற லெவல்ல இருக்கு. லிச் என்னை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. என்னை மட்டும் இல்ல, படம் பார்த்த எல்லோரையும் டச் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஏ சர்டிபிகேட். அது வந்து படத்துல சில ரேப் சீன்ஸ் இருக்குது. ரேப் பண்ண வந்து 5 கையவர்கள், ஐயோ, அதுவும் செத்து போயிடுவான் நண்பன், அதுக்கப்புறமும் துறப்புவானுங்க. அந்த கதையெல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. பெண்களே, தனிமையான இடம் இனிமை தேடலான்னு உங்கள் ஒற்றை ஆண் நண்பரோட எங்கேயும் ஊர் சுற்ற போயிடாதீங்க. நம்பிக்கையான 4-5 பேரா போங்க, 4-5 ஜோடிகளா போங்க. அதை தான் அந்த படம் வந்து போதனையா சொல்லி இருக்குது. அதுல வந்து அந்த காட்டுவாசி மனிதனுக்குள்ளார இருக்கிற மனிதன் காமிக்கிறாங்க, நம்மள மாதிரி மனிதர்களுக்குள்ளார இருக்க மிருகத்தையும் காமிக்கிறாங்க. லிச் உண்மையா நச் டச். பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நம்ம நினைச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, நமக்கு ஓபன் பண்ணும்போது நம்ம ஒரு ஹாரர் ஃபிலிம்னு வானும் ஆயத்தம் பார்ப்போம். பட் அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு அநியாயம் ஒன்று நடக்குது, அவங்க தன்னை எப்படி காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சேஃப்டி பர்பஸான ஒரு படம் தான் சொல்லணும். எல்லாருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு சார். டோட்டலாகவே எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் எப்படின்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எல்லாருடைய சீன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது படம், நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. படம் வந்து ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு சார். அவர் எல்லாருமே வந்து புது முகமாக தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு ஆக்ஷன் படத்தில் ப்ளஸ்னா ஆக்ஷன் தான், கேமரா ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க சார். இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஸ்டோரி.